இன்னைக்கு யாருடைய பாரத்தையாவது நீங்க சுமக்குறீங்களா? யோசிச்சு பாருங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் மத்தவங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு வந்து ஒருத்தங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து ஒருத்தங்க வந்து நம்மள பார்த்து சொல்லணும். இவங்க வந்ததுனால எனக்கு இப்படி ஒரு ஆறுதல் கிடைச்சுச்சு. இவங்க செஞ்ச உதவி எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. இவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன ரொம்ப தைரியப்படுத்துச்சு. இப்படி யாராவது சொல்லுவாங்களா உங்கள பார்த்து? அப்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்குதா? அப்படி உங்களுடைய வார்த்தை இருக்குதா? அப்படி நீங்க செய்யக்கூடிய உதவி இருக்குதா? இத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பவுல் சொல்லும்போது, "ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும்னு" சொன்னான். இன்னைக்கு சுயநலமா வாழ்றவங்க தான் அந்த உலகத்துல அதிகமா இருக்கிறாங்களே ஒழிய, மத்தவங்களுடைய பாரத்த சுமக்கிறதுக்கு இன்னைக்கு யாருக்கும் விருப்பம் இல்ல. ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். உங்களால கூடுமானால் நன்மை செய்யத்தக்கவர்களுக்கு நன்மை செய்யணும். உங்கள நம்பி உங்கள்ட்ட வருவாங்களே, அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிய செய்யணும். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல அந்த காரியமே இல்ல. அதற்கு வந்து ஒரு இதுவுமே இல்ல. என்னுடைய கணவருடைய வாழ்க்கையில ஒரு சின்ன காரியம், அவங்க வந்து கையில என்ன இருக்குதோ, யார் கேட்டாலும் அடுத்த நேரத்துக்கு நம்ம என்ன செய்வோம்னு யோசிக்கவே மாட்டாங்க. அத அப்படியே குடுத்துருவாங்க. அந்த ஒரு நல்ல ஒரு ஆச்சரியமான காரியம், அநேகர் இன்னைக்கும் சொல்லுகிற அளவுக்கு அவங்க மரித்தாலும் இந்த காரியத்துல அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அத சொல்றாங்க. இப்படி உதவி செய்தார், இப்படி உதவி செய்தார்ன்னு சொல்லி. இதுதான் கிறிஸ்துவனுடைய பிரமாணம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்கள தேடி யாராவது வர்றாங்களா? அவங்க பாரத்த நீங்க சுமங்க. நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க. உங்களால முடிஞ்ச உதவிய செய்யுங்க. கர்த்தர் உங்களையும், உங்க குடும்பத்தையும், உங்க பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.